கிழக்கு பார்த்து உட்காந்துக்கோங்க. ஆச்சமனம் பண்ணுங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ஹிருஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. இந்த பவித்திர செட் இருக்கு இல்லையா, அதில் இப்போ நேற்று ஒரு பவித்திரம் யூஸ் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி அந்த ரெண்டாவது பவித்திரத்தை யூஸ் பண்ணணும். ஓகேயா? அந்த ரெண்டாவது பவித்திரத்தை எடுத்து வலது கை ரிங் ஃபிங்கரில் போட்டுக்கோங்க. 2 கட்டை தர்பையை எடுத்து நீங்கள் உட்காந்துக்கிற பாத்திரத்துக்கு அடியில் போட்டுக்கோங்க. கையை 2 ட்ராப் ஜலம் விட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க 2 கையும். அப்புறம் 2 கட்டை தர்பையை எடுத்து வலது கை ரிங் ஃபிங்கரில் பவித்திரம் போட்டுருக்கேளோன்னு அதுக்கு கீழே இடுக்கிக்கோங்க. விஷுவல்ஸில் காமிச்சிருக்கேன் பாருங்க, அந்த மாதிரி இடுக்கிக்கோங்க. கணபதி தியானம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே. பிராணாயாமம். ஓம் பூஹு, ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மகஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓகும் சத்யம். ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். ஓமாபோ ஜோதிரச அமிர்தம் பிரம்ம பூர்பவத்சுவரோம். சங்கல்பம். மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்யப்ரஹ்மணः த்விதீயபரார்த்தே ஸ்வேதவராஹகல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோः दक्षिणे पार्श्वे शकाप्ते अस्मिन् वर्धमाने व्यावहारिके प्रभवादि षष्टि संवत्सराणां मध्ये विश्वावसुनाम संवत्सरे दक्षिणायणे ग्रीष्मऋतौ श्रावणमासे कृष्णपक्षे प्रथमायां शुभतिथौ वासरः वासरस्तु भानुवासर युक्तायां स्रविष्टानक्षत्र युक्तायां शोभनयोग कौलवकरण एवं गुण विशेषण विशिष्टायां प्रथमायां शुभतिथौ मिथ्यादीत संवत्सर प्रायश्चित्तार्थं दोषवत्सु अपतनीय दोष निर्हरणार्थं अष्टोत्तर सहस्र संख्यया गायत्री महामंत्र जपं करिष्ये।
இந்த வலது கை ரிங் ஃபிங்கரில் பவித்திரத்துக்கு கீழே இருக்கிற அந்த 2 கட்டை தர்பை இருக்கு இல்லையா, அந்த 2 கட்டை தர்பையும் உங்களோட இடது கை பக்கம் நார்த்து டைரெக்ஷனில் போட்டுடுங்க. இந்த பஞ்சபாத்திர உதிர்நீரில் ஜலம் வச்சுட்டு போயிடலோன்னா அதில் இந்த உதிர்நீரில் 2 ட்ராப் ஜலத்தை எடுத்து விட்டு 2 கையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகேயா? இப்போது தலையில் உங்களோட வலது கையை வச்சுட்டு இந்த விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. பிரணவசிய ரிஷிர் பிரம்மா. இப்போது உதடு மேலே வச்சுக்கோங்க. தேவி காயத்ரி சந்தஹ செஸ்ட்டில் வச்சுக்கோங்க. பரமாத்மா தேவதா மறுபடியும் சிரசில் வச்சுக்கோங்க. பூராதி சப்த வியாகிருதீனாம் அத்ரி பிருஹு குத்ஸ வசிஷ்ட கௌதம காஷ்யப ஆங்கீரச ரிஷயஹ. மறுபடியும் இப்போ உதட்டில் வச்சுக்கோங்க. காயத்ரி உஷ்ணிக்கு அனுஷ்டுப்பு பிருஹதி பங்கி திருஷ்டுப்பு ஜகத்யஸ் சந்தாம்சி செஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அக்னி வாயு அர்க்க வாகீச வருண இந்திர விஸ்வே தேவா தேவதாக. இது சொல்லிட்டு 10 வாட்டி நீங்கள் பிராணாயாமம் பண்ணணும். ஓகேயா? இப்போ 10 வாட்டி பிராணாயாமம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் உங்களோட வலது கையை சிரஸில் தலையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஆயாத்வித் அனுவாகஸ்ய வாமதேவ ரிஷிஹி உதட்டு மேலே வச்சுக்கோங்க. அனுஷ்டுப் சந்தஹ செஸ்ட்டில் வச்சுக்கோங்க. காயத்ரி தேவதா 2 கையும் கூப்பிக்கோங்க. ஆயாது வரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சம்மிதம் காயத்ரீம் சந்தசாம் மாதேதம் பிரம்ம ஜுஷஸ்வனஹ ஓஜோசி சஹோசி பலமசி பிராஜோசி தேவானாம் தாமநாமாசி விஸ்வமசி விஸ்வாயுஹு சர்வமசி சர்வாயுரபி பூரோம். இப்போ 2 கையும் செஸ்ட்டை பார்த்து ட்விஸ்ட் பண்ணணும். நமஸ்காரம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அப்படியே ட்விஸ்ட் பண்ணணும் உங்கள் செஸ்ட்டை பார்த்து. காயத்ரீம் ஆவாஹயாமி சாவித்ரீம் ஆவாஹயாமி சரஸ்வதீம் ஆவாஹயாமி. மறுபடியும் சிரஸில் கை வைங்கோ. சாவித்ரியா ரிஷிர் விஸ்வாமித்ரஹ உதட்டில் வைங்கோ. நிச்ருத்காயத்ரி சந்தஹ செஸ்ட்டில் வைங்கோ. சவிதா தேவதா. இப்போது அந்த பூனலில் பிரம்மா முடிச்சிருக்கு இல்லையா, அந்த பிரம்மா முடிச்ச வலது கையில் விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பட்டு இருக்கு இல்லையா, மேல் வஸ்திரம், அதை எடுத்து இடது தோளில் போட்டுண்டு விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி அந்த மாதிரி பூனலில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சுன்ட்டு அதுக்கப்புறம் காயத்ரி ஜபம் ஆரம்பிக்கணும். இப்போது இந்த காயத்ரி ஜபம் ஆக்சுவலாக 5 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. காயத்ரிக்கு 5 முகம் இருக்கும் பார்த்துருப்பேன், அதனால் 5 பார்ட் அப்படி வச்சுக்கோங்க. சரியா? இப்போ அதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லித்தரேன். அந்த மாதிரி பிரித்து சொன்னேன்னாக்கா ரொம்ப இதாக இருக்கும். பட்டு அவ்வளவு உங்களால் நிதானமாக சொல்ல முடியுமான்னு தெரியாது. நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல ஒரு செகண்ட் கேப் கொடுத்து பண்ணிக்கோங்க. ஓம் போர்பவத்சுவஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். இந்த மாதிரி 5 பார்ட்டாக பிரிச்சுட்டு நிதானமாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பட் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்ததுனாக்கா நீங்கள் பாட்டுக்கு நார்மலாக சொல்கிற மாதிரி பண்ணுங்க. 1008 வாட்டி காயத்ரி ஜபம் ஜெபிக்கணும். அதை விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கோங்க. குனிஞ்செல்லாம் உட்காரக்கூடாது. நேராக முதுகு நேராக இருக்கணும்.
அதுக்கப்புறம் இது பட்டு எடுத்து மேலே வந்து போத்திக்கோங்க. பூனையில் வந்து வலது கையில் வந்து அந்த பிரம்ம முடிச்ச பிடிச்சிண்டு விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி பட்டையை எடுத்து போத்திக்கோங்க. போத்தின்ட்டு தான் பண்ணணும். சரியா? வெறும் அப்படியே விட்டேன்னாக்கா எல்லாம் ஆவியாக போயிடும். ஸோ முதல்ல உங்கள் உள்ளுக்குள்ளே போனோம் அப்படின்னாக்கா பட்டு போத்திண்டு நல்லா பண்ணுங்க. எல்லாரும் 1008 வாட்டி காயத்ரி ஜபம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போது உங்கள் பஞ்சபாத்திர உதிரணி இருக்கு இல்லையா, அதிலிருந்து 2 ட்ராப் ஜலத்தை வந்து விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது நார்த் சைடு விடுங்க. அந்த விட்ட ஜலத்தில் 2 ட்ராப் விட்டே இல்லையா, அந்த ஜலத்தை உங்கள் ரைட் ஹேண்ட் மோதிர விரலை வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. உத்தமே ஷிக்கரே தேவி பூம்யாம் பர்வத மூர்த்னி பிராமணேபியோ எனுஜானம் கச்சதேவி யதாசுகம். அதை எடுத்து அந்த மோதிர விரலை எடுத்து உங்களோட நெத்தியில் ஃபோர்ஹெட்டில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்கள் ரைட் ஹேண்டில் பவித்திரம் போட்டுருக்கேளோன்னு அதை வந்து பிரிக்கணும். பிச்சிடாதீங்க. முடிச்ச வந்து பிரித்து விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது நார்த் டைரெக்ஷனில் அதை போட்டுடுங்க. இதோட காயத்ரி ஜபம் நிறைவடைஞ்சுது. ஸ்ரீ குருபியோ நமக.